ஹலோ ஆல். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வராங்க. அவங்க ரெஃபரன்ஸ் யாருன்னா சரண்யான்னு சொல்லிட்டு. சரண்யா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் சிபியை தான் பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலியமா தான் இவங்க ஆக்ஸி ப்ளஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கன்சர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம். ஏன்னா அவங்க மெயின்லி வந்து முன்னாடி வந்து வெஜிடேரியனாக இருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு மோஸ்ட் காமன்லி என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா கட் இஷ்யூஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு நியூட்ரியன் அப்சார்ப்ஷனும் சரி, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி மோர் காமன். ஸோ அது இல்லாமல் வந்து ஹேர் ஃபால் சொன்னாங்க, கோவம் நிறையா வரும்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அங்கே இருக்கார், அவர்கிட்ட தான் கேட்கணுமா. அண்ட் மோர் ஓவர் கட் ரிலேட்டட் ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே மேடம் சொன்ன எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா நீங்கள் தான் மேம் சொல்லணும். ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிருக்கு. லைக் கட் ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டைஜஷன் இஷ்யூஸ் அண்ட் மற்ற மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப்பே ஆயிருக்கு சொல்லலாம். ஸோ நான் இது என்னோட தேர்ட் செஷன். ஸோ செகண்ட் செஷன்லேருந்தே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஃபீல் பண்ணேன். என்னால் நான் க்ளீனிங் எல்லாமே கொஞ்சம் சிபி சார்கிட்டையும் நான் வந்து நெக்குக்காக பார்த்துட்ருக்கேன். ஸோ செகண்ட் டைம் அந்த இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது நம்மளால, அதெல்லாம் நான் நினைப்பேன். பட் நான் என்னோட பெஸ்ட் டே டு டே லைஃப் நல்லா பண்ண முடியுது. ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ ஆக்ஸி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுதான் உண்மையும் கூட. அண்ட் மேம் ஆக்ஸி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ரெஜுவினேட்டிங். எங்களோட லோகோவே அதுதான் மேம். உண்மையாலுமே இது பார்த்துட்டு சொன்னீங்களா என்னன்னு தெரியல, அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. எங்களோட லோகோவே ரிப்பேர், ரெக்கவர் அண்ட் ரெஜுவினேட் தான். ஸோ ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் தட் வே. நான் முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்போ நல்லாவே ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கடவுளாக பார்த்து தான் அவங்க சொல்ல வைக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க நாங்கள் சொல்ல வைக்கிறோன்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். நான் எதுவுமே சொல்லலை. அண்ட் மோர் ஓவர் அந்த ரெஜுவினேட்டிங் எப்போ வரும் தெரியுங்களா? உங்களுக்கு அந்த ரிப்பேரும் ரெக்கவரும் ஆனால் தான் அந்த ரெஜுவினேட் வரும். ஏன்னா வந்து அந்த ஆன டேமேஜ் நம்ம ரிப்பேர் பண்ணலைன்னா அந்த ரெஜுவினேஷன் வராது. ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணியிருக்கேன், என்னால் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியுது. ஹேர் ஃபால் நல்லா கம்மியாயிருக்கு. ஓகே மேம். அண்ட் மோரோவர் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணனா எனக்கு ஒரு மாதிரி பிளட் அந்த ரத்த கட்டு மாதிரி ஒரு மசில்ஸ்ல எல்லாம் வரும். ஓகே மேம். ஓகே, அது இப்போ சுத்தமாக வரல. ஆக்சுவலி நான் வந்து 600 ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி ஒரு டெம்பிள் கூட போயிட்டு வந்தேன். என்னால் அது ஒரு 3 days நார்மல் மசில் பெயின் தான் இருந்தது, மற்றபடி சிவியர் பெயின் வரல. எல்லாமே நான் என்னோட பழைய இதுக்கு போன மாதிரி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து 10 வயசு கம்மியான மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஏஜிங் ரிவர்ஸ் எப்போ ஆகும்னா நம்ம பாடிக்கு வந்து ரைட் சப்போர்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஏஜ் ரிவர்சல் ஆகும். அண்ட் மேம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் மெயினாக நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கட் ரிலேட்டடில்? எனக்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி ரீகர்ஜிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது ரைட் நோ நல்லாவே கம்மியாயிருக்கு. வெரி குட். ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் மதுமதி மேம். அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சாரோட ஃபேமிலியில் ஒரு மேம், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வராங்க ஆக்ஸி ப்ளஸ்க்கு? 3 பேர் வராங்க. அவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து வருவாங்க உண்மையாக சொன்னால். ஸோ வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் லவ் ஆன் ஆக்ஸி ப்ளஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான் சொல்லுவேன் அட் த எண்ட் ஆஃப் த டே. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இவங்க பேசவே மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்கள் பேசிட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.